ஓம் சாய்ராம். சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். போன எபிசோட்ல இந்த குல்கர்னி அவருடைய மகனுக்கு அந்த பூநூல் திருவிழாக்கு எவ்வளவு அழகா பாபா வந்தார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இது உண்மையாக சாய் சச்சரித்ரால நம்ம படிக்கிற மாதிரி பாபா எந்த ஒரு ரூபத்துல வருவார் அப்படிங்கிறத நம்ம கணிக்கவே முடியாது. எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம். நம்மளுடைய வாழ்க்கையில் நான் நிறைய எபிசோட் முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், என்னுடைய வாழ்க்கையிலேயே எப்படி என்னுடைய சகோதரி திருமணத்திற்கு பாபா வந்தார், இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி இவங்களுக்கு தான் வருவாங்களா, அவங்களுக்கு தான் பாபா லீலைகள் நிகழ்த்துவாரா? கிடையாது. பாபா எந்த விதமான ஒரு பாரபட்சமும் பார்க்காத ஒரு மகான். பாபானே கிடையாதுங்க, எல்லா மகான்களும் அப்படிதான். ஆனா மனசுல ஒரு கேள்விக்குறி நம்மளுக்கு என்ன, அவங்களுக்கு இப்ப வராங்களே பாபா, அவங்க கனவுல போறாங்களே, நம்ம என்ன பாவம் பண்ணோம், நம்ம கனவுல ஏன் பாபா வரல? இது நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கேள்வி. இது தப்பு அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனா அதற்காக நம்ம எந்த தவறும் பண்ணாம தான் இருப்போம். ஆனா நம்ம பாபா நம்ம நினைக்கிற சமயத்துக்கு உதவ மாட்டார், நம்ம நினைக்கிற கனவுக்கு வரமாட்டார், நம்ம எந்த மாதிரி ஒரு கனவு வரணும்னு நினைக்கிறோமோ அந்த கனவு மாதிரி வரமாட்டார். இப்படியெல்லாம் நம்ம யோசிக்கிறோம் இல்ல? இப்படியெல்லாம் யோசிக்கவே வேண்டாம். அந்த மாதிரி ஒரு யோஜனை உங்களுக்கு இருந்தா இப்பயோட அதை விட்டுருங்க. காரணம் என்னன்னா கர்மா. அந்த கர்மாவை கழித்ததுக்கு அப்புறம் மட்டுமே பாபா வினோதமா கனவுல வருவார். யாரு கனவுல வருவார்? அதுக்காக கனவுல வந்தவங்க சரியான விஷயம் தான் பண்றாங்க அப்படின்லாம் கிடையாது. அந்த கர்மாப்படி அன்னைக்கு அந்த மகான் அவங்களுடைய கனவுல போகணும்னு இருக்கு. நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. நம்புங்க, அந்த மகான் கையே விடமாட்டார் அப்படின்னு பரிபூர்ணமா நம்பிட்டோம்னா அதற்கு மேல வேற எதுவுமே வேண்டாம். அந்த நம்பிக்கை குல்கர்னிக்கும் சரி, அவருடைய மனைவிக்கும் சரி, 2 பேருக்குமே இருந்தது. அந்த இடத்துலதான் அந்த மனைவி என்ன நினைச்சாங்க, அந்த சீர்பட்சணம்லேருந்து எல்லாமே பாபா ஏத்துக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. அதே மாதிரி என்ன பண்ணார் பாபா, கடைசியில அந்த ரவா லட்டுவை சாப்பிட்டுட்டு நேர கை கழுவுறதுக்காக உள்ள போறார். குல்கர்னியும் மனைவியும் என்னடா அந்த மகான் இவ்வளவு நேரம் ஆயாச்சே, இன்னும் வெளியில வரலையே அப்படின்னு பாக்குறாங்க. உள்ள எந்த ஒரு சவுண்டும் கேட்கல. சரி, எப்படியாவது அந்த பாத்ரூம் மாதிரி ஒரு ரூம் இருக்கு, அந்த கதவை உடைத்து பார்க்கணும் அப்படின்னு. ஏன்னா பாபா ஏதாவது உள்ள பாபாக்கு ஆயிடுத்தோ அப்படின்னு பயம். அப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, குல்கர்னி விழாக்கு போய் தான் பாபாக்கு ஏதோ ஆயிடுத்து, இந்த மாதிரி எல்லாம் சொல்ல போறாங்களே அப்படின்றதுக்காக அந்த கதவை ஒரு 4 பேரை கூப்பிட்டு அந்த கதவை அப்படியே உடைச்சு திறந்து பாக்குறாங்க. அந்த இடத்துல பார்த்தா பாபா இல்ல. குல்கர்னி அவருடைய மனைவி முகத்தை பாக்குறாங்க, மனைவி குல்கர்னியோட முகத்தை பாக்குறாங்க. என்னடா உள்ள போன பாபா எங்க போயிருப்பார் அப்படின்னு 2 பேருக்கும் ஒரே குழப்பம். ஆனா இதுதான் நான் சொல்லுவேன், அடிக்கடி என்னோட எபிசோட்ல சொல்ற மாதிரி, பாபா சூக்ஷ்ம ரூபத்தில் வருவார். எப்படி வருவார், எந்த இடத்துக்கு வருவார், எந்த ரூபத்துல வருவார் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அதுதான் சச்சரித்தம்ல கூட பாபா சொல்லியிருக்கார். ஒரு நாய் ரூபத்திலேயோ, ஒரு பூனை ரூபத்திலேயோ, ஒரு பறவை ரூபத்திலேயோ, ஒரு பூச்சி ரூபத்திலேயோ, ஏன் ஒரு மனிதனோட ரூபத்துல வந்தாலும் கூட சரி, அது பாபான்னு நம்ம உணரும் பொழுதுதான் நம்ம பக்தி அப்படின்றது அந்த இடத்துல நம்ம காமிக்கிறோம். அவ்வளவுதான். இப்ப இந்த இடத்துல மறுபடியும் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஏன்னா ரீசெண்டா ஒரு நபர்கிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது அவர் சொல்றார் என்ன அப்படின்னா, அவர் கேட்ட கேள்வி நியாயமானது. அவர் என்கிட்ட கேட்டார், ஏமா இவ்வளவு தூரம் நீங்க பாபாவை பத்தி பேசுறீங்களே, இன்னைக்கு பாபா பேரை வச்சு ஏமாத்துறவங்க பல பேர் இருக்காங்களேமா, அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க, அது ஏன் உங்க பாபா இன்னும் சரி பண்ணல அப்படின்னார். கேட்ட கேள்வி நியாயம். இது நீங்க பாத்தீங்கன்னா இது பாபா மட்டும் கிடையாதுங்க, எத்தனையோ தெய்வங்கள் பேரை வச்சு விளையாடுறவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. அதற்காக நம்ம அந்த நபரை ஏன் இந்த தெய்வம் இன்னும் தண்டிக்கல அப்படின்னு கேட்டா மறுபடியும் பதில் ஒன்னேதான், அந்த கர்மா. ஆனா தெய்வத்தோட பார்வையில் யாருமே தப்பி போக மாட்டோம். அதுதான் தர்மம், அதுதான் அதர்மம்னு சொல்றோம். அந்த அதர்மம் அவங்க பண்றதுனால அந்த தெய்வம் அவங்கள பார்த்துப்பாங்க. அது நம்மளோட பாயிண்ட் கிடையாது. பாபா பேர் வச்சு விளையாடுறவங்கள அந்த பாபா பார்த்துப்பாரு. அதை தட்டி கேட்கறதுக்கான உரிமை நம்மளுக்கு பாபா என்னைக்கும் கொடுத்தது கிடையாது. அப்போ அவங்க தப்பா பண்றாங்க அப்படின்னு உங்க கண்ணால நீங்க பாக்குறீங்கன்னா அதை விட்டுட்டு போயிடுங்க. ஒரு தூசி நம்ம சட்டை மேல இருக்கு, அப்ப நம்ம என்ன பண்றோம், அந்த தூசி யாரு போட்டாங்கன்னு ஆராய்ச்சி நீங்க பண்றீங்களா, இல்ல எந்த இடத்துல இருந்து வந்தது நம்ம தேடுறோமா? கிடையாது. என்ன பண்றோம், அந்த தூசியை தட்டி விட்டுட்டு போறோம். காரணம் என்ன, இனிமே அந்த தூசி என் மேல் இருக்க வேண்டாம். அதுதான், இனிமே
ஒரு கெட்ட நபர் நீங்க பாக்குறீங்க, இந்த மாதிரி தெய்வ பேர் வச்சு விளையாடுறவங்களை நீங்க பாக்குறீங்கன்னா அதை ஒழிச்சு கட்டிட்டு இனிமே அவங்க நம்ம கண்ணு முன்னாடி இருக்க வேண்டாம், அவ்வளவுதான். நம்ம விலகி போய் அதற்காக அந்த தூசி இப்படி அதை ஆராய்ச்சி பண்ணி அதை தூசி இந்த தூசியை போய் அடிப்போமா, இல்ல அந்த தூசியை போய் எரிப்போமா? ஒன்றும் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி அந்த மனிதர்களையும் காயப்படுத்த வேண்டாம். ஏன்னா அதை பண்றதுக்கும் நம்மளுக்கு உரிமை கிடையாது. அப்ப நல்ல செயல்களே நம்ம பண்ணும் பொழுது நல்லதே நடக்கும்ன்றது இந்த இடத்துல தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு நபரை நீங்க உங்க வாழ்க்கையில பார்த்தா கவலைப்படாதீங்க, பாத்துக்கிறதுக்கு அந்த மகான் இருக்கார். அந்த மாதிரி குல்கர்னி என்ன பண்றார், என்னடா பாபா எங்கேந்தோ வந்தார், எங்கேயோ போயிட்டார் அப்படின்னு யோசிக்கிறார். ஆனா அவருக்குள்ள மனசுல என்ன, நம்ம வச்ச பீடாவை ஏன் பாபா சாப்பிடல? எவ்வளோ ஒரு கஷ்டம் பாருங்களேன். மனசுக்குள்ள பாபா வந்தது சந்தோஷப்பட்டிருக்கலாம், சந்தோஷப்பட்டாலும் அது ஒரு சின்ன சோகம். மனைவி கொடுத்த ரவா லட்டு சாப்பிட்டுட்டார் பாபா, நான் கொடுத்தது ஏன் சாப்பிடல, நான் வச்ச பீடாவை ஏன் பாபா சாப்பிடல அப்படின்னு இவர் யோசிக்கிறார். உடனே போய் என்ன பண்றார், எப்படியாவது ஷிரடிக்கு போய் அந்த பீடாவை பாபா கிட்ட போய் கொடுத்துட்டு வந்துடணும். இது நான் சொன்ன மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, பாபா சமாதிக்கு அப்புறம் நடந்த லீலை. அப்போ நேரா ஷிரடியில போய் கொடுக்கணும்னா என்ன அவர் யோசிக்கிறாருன்னா, பாபாவோட சமாதியில போய் வச்சுட்டு வரணும் அப்படின்றதுக்காக நேரா ஷிரடிக்கு போறார். ஷிரடியில போய் பாபா இந்த சமாதி கிட்ட வச்சுன்னு யோசிக்கிறார், பாபா இந்த பீடாவை நீங்க எப்படியாவது ஏத்துக்கணும், கண்டிப்பா நீங்க சாப்பிடணும் அப்படின்னு நேரா அதை வச்சுட்டு மத்தியானம் வரார். அப்போ மத்தியானம் அவர் தூங்கும் பொழுது பாபா கனவுல வரார். கனவுல பாபா பாருங்களேன், அந்த சின்ன விஷயத்த கூட பாக்குறார் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அவர் என்ன சொல்றார் கனவுல, இவ்வளவு தூரம் ஒரு பீடாக்காக நீ ஷிரடிக்கு வைக்கணும்னு கிடையாது. அன்னைக்கு அந்த பூனல் திருவிழால நீ என்ன யோசிச்ச, அந்த பீடாவை வச்ச, அவ்வளவுதான். பாபா இது சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நீ யோசிச்ச. ஆனா பாபா கனவுல சொல்றார், பாபா இது கண்டிப்பாக என்னுடைய சீர்பட்சணத்தை ஏத்துக்கணும்னு மனைவி சொன்னா, மனசார பிரார்த்தனை பண்ணா அந்த சீர்பட்சணத்தை நான் ஏத்துட்டேன். ஒரு விஷயத்தையும் பாபா ஏத்துக்கணும்னு மனசால பிரார்த்தனை பண்ணதுனால நான் எடுத்துட்டேன். ஆனா நீ என்ன யோசிச்ச, பாபா இது சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு யோசிச்சதோட பாபா இதை சாப்பிடணும்னு நம்பிக்கையோடு இருந்திருந்தா அந்த பீடாவை நான் சாப்பிட்டிருப்பேன். அதனால இவ்வளவு தூரம் ஷிரடிக்கு இந்த பீடா வச்சுதான் நான் எடுத்துக்கணும்னு கிடையாது. எந்த ஒரு இடத்துலயும் மானசீகமான பிரார்த்தனைன்னு ஒண்ணு சொல்றோமே, அது என்னது, மனசார பாபா இது ஏத்துக்கணும்னு நம்ம நம்பிக்கையோட இருந்தா நிச்சயமாக பாபா ஏத்துப்பார். ஒரு சின்ன விஷயம் தாங்க, இந்த லீலை மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம். இதோட கருத்து என்ன அப்படின்னு நீங்க பார்த்தா, ஒரு நாளும் பாபாக்கு நம்ம நைவேத்தியம் வைக்கிறோம். நம்மளுடைய பிரார்த்தனை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, என்னைக்காவது ஒரு நாள் ஒரு வடை வைக்கிறீங்க, ஒரு சக்கரை பொங்கலோ ஒரு கிச்சடியோ வைக்கிறீங்க, இந்த வடைய பாபா சாப்பிட்டா நல்லா இருக்குமே, இந்த கிச்சடி இந்த சக்கரை பொங்கலை சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். இதற்கு எதிர்மாறா யோசிச்சு பாருங்க, ஒருவேளை அந்த மாதிரி தெய்வம் நெய்வேத்தியம் முழுக்க முழுக்க சாப்பிட ஆரம்பிச்சா நம்ம யாராவது நெய்வேத்தியம் வைப்போமா? ஒரு பானை முழுக்க வச்சாலும் அந்த தெய்வம் சாப்பிட்டுடும், இந்த தெய்வம் மேல குத்தம் நம்ம சொல்லுவோம். அதனால இந்த கலியுகத்துல அதெல்லாம் நம்ம எதிரே பார்க்க வேண்டாம். நீங்க வைக்கிற நெய்வேத்தியம் கண்டிப்பாக பாபா ஏத்துக்கிறார். இந்த கருத்து, இந்த எபிசோடோட கருத்து அதுதான். அதனால தினம் வைக்கிறீனே பாபா எங்களுக்கு லீலை பண்ணலையே, தினம் ஒரு கிளாஸ் டம்ளர்ல தண்ணி வைங்க போறோம், அந்த மகான் சந்தோஷமா ஏத்துப்பார். இந்த மாதிரி நீங்க அடுத்த எபிசோட் கிராஸ் பண்றதுக்குள்ள நீங்க ஜூன் 2 அப்படின்ற டேட்டை கிராஸ் பண்ணுவீங்க. அதனால இந்த எபிசோட்ல நான் சொன்ன மாதிரி ஒரு தேதியோட முக்கியத்துவம் சொல்லும் பொழுது நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க, அக்கா நீங்க சொல்றதை நாங்கள் எழுதி வச்சுக்கிறோம் அப்படின்னு. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஜூன் 2 ஸ்ரீமதி லக்ஷ்மிபாய் துக்காராம் ஷிண்டே அவங்களுடைய சமாதி நாள். அவங்க 1963 ஜூன் 2 ஒரு ஏகாதசி அன்னைக்கு சமாதி ஆயிட்டாங்க. ஆனா பாபா சமாதி ஆகும் பொழுது லக்ஷ்மிபாய் ஷிண்டேக்கு 9 நாணயங்கள் கொடுத்தார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது தான் இந்த லக்ஷ்மிபாய் ஷிண்டே அப்படின்றவங்களுடைய உருவம். ரொம்ப அற்புதமான சாய் பக்தை. இவங்களை பத்தி சொல்ல வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. இவங்களை பத்தி கத்துக்க வேண்டிய, இவங்களை பார்த்து கத்துக்க வேண்டிய விஷயங்கள்னு நிறைய இருக்கு. ஜூன் 2 அன்னைக்கு காலையில உட்கார்ந்து மனதார பாபாவை வழிபட்டு, எப்படி லக்ஷ்மிபாய் அப்படின்ற அம்மையார் பாபா ரொம்ப செல்லமா லக்ஷ்மிமான்னு கூப்பிடுவாராம்,
அந்த லக்ஷ்மிபாய் ஷிண்டேக்கு எந்த அளவுக்கு பக்தி இருந்ததோ, பாபாக்கு லக்ஷ்மிபாய் ஷிண்டே மேல எந்த அளவுக்கு ஒரு ஆசை இருந்ததோ, அதே பக்தியும் பாபாக்கு நம்மேல் அதே ஆசையும் இருக்க வேண்டும்னு அந்த நாளன்னைக்கு தனித்துவமா பிரார்த்தனை பண்ணுங்க. லக்ஷ்மிபாய் ஷிண்டேவை பத்தி பல விஷயங்கள் இருக்கு. சச்சரித்தால இருக்கிற விஷயங்கள், இல்லாத விஷயங்கள், இதெல்லாம் தொடர்ந்து நம்ம அடுத்த எபிசோட்ல இருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.